ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே மிளகா பொடி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம கடையில் கொடுத்து நிறைய பேர் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாமே வாங்குவோம். ஆனால் இது காமனான மிளகா பொடிங்க. நம்ம குழம்புக்கு, வறுவலுக்கு, மீன் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ தனியாக எடுத்துக்கிறேன், 1 கிலோ மிளகா எடுத்துருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். வெயிலில் நல்லா காய வைக்கணும். ஸோ இதோட சேர்த்து என்ன மசாலாஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். ரேஷன் துவரம்பருப்பு தான் நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன துவரம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். அரிசியெல்லாம் சில பேர் சேர்ப்பாங்க, அதை நம்ம சேர்க்க வேண்டாம், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். அடுத்தது 2 கைப்பிடி அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு சுக்கு ஒரு 50 கிராம் கடையில் வாங்கியிருக்கோம். ஸோ இதை நம்ம நல்லா உடச்சி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் எல்லாமே நம்ம காய வைக்க தான் போகிறோம், சரிங்களா? சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் எடுக்க போகிறோம். விரல் மஞ்சள், நீட்டு மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா, விரல் மஞ்சள். ஸோ இந்த மாதிரி நீட்டு மஞ்சள் வாங்கிக்கோங்க. மஞ்சளும் ஒரு 50 கிராமுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து இதோட சேர்க்க போகிறோம். ஸோ மஞ்சளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம காய வைக்க தான் போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை நான் ஏற்கனவே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலை இருக்கும்போதெல்லாம் நான் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். அது எப்போவுமே மிளகாத்தூள் அரைக்கும் போது போட்டுக்குவேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது கட்டி பெருங்காயம். இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஜவ்வு மாதிரி இப்படி இழுத்தா இப்படி தான் வரும். அதை குட்டி குட்டி குட்டியாக பீசஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம். வெயிலில் காய வைக்கும்போது நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா காஞ்சிரும், சரிங்களா? இந்த மாதிரி ஜவ் பதமும் இருக்காது, நல்லா ஹார்டாயிரும். ஸோ அதை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம்னா அது காயும் போது ஈஸியாக இருக்கும், அரைக்கும் போதும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சோம்பு சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். சில பேர் நிறைய சேர்த்துப்பாங்க, அதுவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துப்பாங்க. அது உங்களுடைய விருப்பம். ஸோ அதனுடைய ஸ்மெல் ரொம்ப எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால சும்மா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மிளகு எடுத்திருக்கோம், சீரகமும் சோம்பும் எடுத்திருக்கோம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம், சுக்கு, மஞ்சள் எடுத்திருக்கோம். ஸோ இதோட இன்னொரு ஐட்டம் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வெந்தயம். ஸோ வெந்தயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லா ஐட்டமும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா காய வைக்க போகிறோம். ஸோ இதோட கருவேப்பிலையும் நம்ம சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சும்மா கையில் நசுக்குனாலே தூளாயிடுது அப்படி. ஸோ இந்த மாதிரி நல்லா காஞ்சிடணும் மிளகா. இந்த அளவுக்கு நம்ம மிளகாவை நல்லா காய வைக்கணும். அதே மாதிரி தனியாகவும் ஒரு பீஸும் நசுக்கும் போதும் ஃபுல்லாகவே உடனே 2 ஆயிடுது. ஸோ இந்த அளவுக்கு தனியாகவும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அரைப்பட்டு சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களும் ஏற்கனவே மிஷினில் காய வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்மளும் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் சப்போஸ் ஒரு 5 மாதம் 6 மாதம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பூரணம்லாம் பிடிக்காமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சுட சுட மூடிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக பூரணம். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா வித குழம்பு ஐட்டங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சிக்கன், மட்டன், சாம்பார், மீன் குழம்பு, காரக்குழம்பு எது சேர்த்திங்கனாலும் ரொம்பவே வாசமாகவும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கடையில் நிறைய கலப்படங்கள் இருக்கும், கலருக்காக எதோ ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலேயே பார்த்து பக்குவமாக செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி மிளகா பொடி தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அரைச்சி பாருங்கள். மிளகா பொடி ரொம்ப நல்லா வரும், ட்ரை பண்ணி பாருங்கள்.